பாவ கர்ம வினையெல்லாம் ஆற்றி போடுவதற்காகத்தானே அந்த பரம்பொருள் பார்க்கடல் வாசம் இந்த வையகத்துக்கு வந்தா. ஆமா, இந்த உலகத்துக்குள்ளே நாம் எப்படியெல்லாம் கிடந்தோம் இல்லையா? பெரிய ஜாதி என்று சொல்லக்கூடியவர்களெல்லாம் ஜாதி பிரிவாக வைத்து நம்ம என்ன பாடுபடுத்துறாங்க. பொது பாதையில போட மாட்டான், பொது குளத்தை குளிக்க விட மாட்டான், பொது கிணத்துல தண்ணி எடுக்க விட மாட்டான், பெண்களை தோல்ச்சியை போட மாட்டான், முட்டுகளை வேட்டி கட்டப்படாது, தாலி போடக்கூடாது. மக்கள் நீதமுடன் போட்ட தோஷலை தன்னை போடாது என்று நினைத்தான் சிவனே. என் மக்கள் சான்றோர்கள் இடுப்பில் எடுத்த கூடம் ஏண்டி இறக்கந்தானே சிவனே. என்னவெல்லாம் போட்டு அடிச்சா மக்களே. நம்ம பொதுப்பாதை நடக்க விட்டானா? இல்லையே. இல்ல நாம அன்றாட செய்கிற தொழிலை தான் செய்ய விட்டானா? இல்லையா. அவன் தேவைக்கெல்லாம் நம்ம போட்டு அடிச்சானே. இருந்தாவரி, இறந்தாவரி, நடந்தாவரி, கிடந்தாவரின்னு அத்தனைக்கும் வரி போட்டானே. இந்த வரி வைத்து மக்களை கொஞ்சம் நெஞ்சமா கொன்னானா? இல்லையே. ஐயையோ சாணாரை சந்தைதெல்லாம் மையம் அது கொள்ளாதே மாதேவும் பனை கேட்டு அடிப்பான், பதவீரு கேட்டடிப்பான், கனத்தகரை கண்டு அறுப்பு கட்டி கேட்டடிப்பான். அறுவட்டி ஓலை நாடோறும் கேட்டடிப்பான், வாதுக்கு நொங்கு வாய்கொண்டு கேட்டடிப்பான். கூளவட்ட சொல்லிடுவான் ஒலி கொடுக்காமல் களம்பெரிய சான்றோரை கணக்கு அடித்தானே. ஐயையோ சான்றோரை நீக்கம் செய்ததெல்லாம் மையம் அது கொள்ளாதே மாதே உன்னோடு மற்ற மதத்தவர்கள் அவங்க தெய்வத்தை அனைவரும் ஒன்று சேர்ந்து கும்பிடுறாங்க, போட்டுறாங்க. இன்னைக்கு உலகம் முழுக்க வழிபாடு வழங்கி கொண்டே இருக்கிறது. யாராவது அங்க கிரிட்டிசைஸ் பண்றதுக்கு ஆள் கிடையாது. அப்படியே கிரிட்டிசைஸ் பண்ணாலும் அத்தனை பேரும் சேர்ந்து ஒண்ணான்னு போராடிப்பாங்க. கண்டிப்பா ஆமா. அவங்க மதத்துல உண்மையில் ஒவ்வொரு நபிகள் நாயகம் எத்தனை பொண்ணுனாலும் கட்டுங்கன்னு சொன்னாராம். இதை நம்ம அரசியல்வாதிகள் யாராவது கேள்விப்படுறாங்களா? இல்லை. சொல்லுங்க, கேள்விப்படுறாங்களா? கிடையாது. அதெல்லாம் தொடப்படாது, தொட்டா வெட்டிடும். இனி இங்கே இயேசுநாதர் உயிர் தெழுந்தார். உயிர் தெழுந்தது உண்மையா பொய்யான்னு யாராவது பகுத்தறிவாதி பேசுறானா? இல்லையே, பேச மாட்டான். ஏன்னா அவ்வளவு பேர் ஒன்று சேர்ந்து சோழியை முடிச்சு விடுவான். ஆனா நம்மளை மட்டும் பேசிடுவான். ராமர் பாலம் போட்டாரா? அவர் எந்தால போட்டாரு? ஆமா பாரு, 20 பொம்பளையில மேடையில் கொண்டு வச்சு தாலி இறக்கான். நமக்கு தாலிங்கிறது புனிதமானது. ஆமா, அதுவும் இந்துக்களுக்கு புனிதமானது. ஐயா உண்டு. இன்னைக்கு கிறிஸ்தவங்க கூட தாலி கட்டுறாங்க இல்லையா? அந்த தாலியை 20 பேரை மேடல் ஏத்து தாலி வரைக்கும் போராட்டம். ஏண்டா பரதா கடத்தல் போராட்டம்னு வச்சிருப்பானா? வச்சு பாப்பானா? விடுவானா? அப்ப இவங்களுக்கு எங்க போனா எதிர்க்கணும்? அப்ப நம்ம நாட்டுல இந்து மதத்தில் பிறந்தவன் தான் ஆகாதவன் என்று சொல்லி இந்துக்களையே பழி வாங்கும் இந்த அரசியல் தலைவர்களை என்ன செய்வது? நிச்சயமா யார் கேட்பது? என்னைக்கு நம்ம கேட்க போறோம்?